ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸில் ரொம்ப டேஞ்சரான ஏலியன் தான் நம்ம ஃபீட்பேக்கு. ஸோ இந்த ஃபீட்பேக்கோட பவரை யூஸ் பண்ணி ஜாக்கி சான் சீரீஸில் இருக்கிற இடி அரக்கன் அப்படின்ற டிச்சாங் சூ வந்து டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபீட்பேக் எந்த அளவுக்கு டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே மற்றவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை தன்னுடைய பவராக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கை டிஃபீட் பண்ணுறதோ அவர் முன்னாடி சண்டை போடுறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எனர்ஜியாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேல்கேக்ஸோட ஃபுல் பவரில் கூடிய பீமை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா மேல்கேக்ஸ்க்கே வந்து டேமேஜ் கொடுத்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேலன்ஸோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸோட பவரையும் அப்சர்வ் பண்ணி அதை வச்சு தான் மேல்கேக்ஸே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எனிமீஸோட எந்த ஒரு பவராக இருந்தாலும் சரி, அது எனிமியோட லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வந்து இந்த ஒரு ஃபீட்பேக்கால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சாட்டர்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட வில்லன்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அல்பிடோட அல்டிமேட் ஃபார்மில் இருக்கிற ஏலியன்ஸோட பவரையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி அதை வச்சு எனிமையை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃபீட்பேக் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களோட எனர்ஜியை வச்சு தான் வந்து ஃபைட் பண்ணுவார். ஸோ அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வில்லன் நம்மளுடைய ஃபீட்பேக் முன்னாடி வராங்களோ அந்த அளவுக்கு ஃபீட்பேக்கோட பவருமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இவரோட பவர் அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு லிமிட் எந்த இடத்துலையும் நம்ம பார்த்ததில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆம்னிவர்ஸோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்ட்ரூண்ட் வந்து யூனிவர்ஸே அழிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பாம்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ இந்த பாம்போட பவரை ஈஸியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏலியனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஃபீட்பேக் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அதே பார்த்திங்கன்னா தன்னுடைய எனர்ஜியாக பவராக மாற்றி அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேல்ட்ரூன்ட்டை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பவர் வந்து நம்ம ஃபீட்பேக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவர் டேஞ்சரான ஏலியனாக மாறிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேல்வர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சில பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் ஆம்னிட்ரிக்ஸோட பவரை ஹேக் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபீட்பேக்கை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம மேல்வேர் மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம ஃபீட்பேக்கை ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பிரித்து அழிச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா மேல்வேர் மரண பவர் இருக்கிற ஆம்னிட்ரிக்ஸை ஹேக் பண்ணுற கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபீட்பேக்கோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற பீயிங்காக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம ஃபீட்பேக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் நம்ம ஃபீட்பேக்கு வீக்னஸாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க நினச்சாங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கை வந்து டிஃபீட் பண்ண முடியும் ஸ்ட்ரென்த்தை மட்டும் யூஸ் பண்ணி. மற்றபடி பவரை யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக்கை வந்து டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆம்னிவர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பென்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஏலியனா இந்த ஒரு ஃபீட்பேக் மாறினதுக்கான ரீசனே இவர் எந்த அளவுக்கு பவர் அப்சர்வ் பண்ணாரோ அந்த அளவுக்கு எனிமையை ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு ஃபீட்பேக்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரோட பவர்ஸை பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து டிச்சாங் சூ, அதாவது நம்ம இடி அரக்கன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர், அவர் இது வரைக்கும் வந்து நம்ம ஜாக்கி சான் சீரீஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஜாக்கி சான் சீரீஸில் தமிழில் நம்ம பார்க்காத ஒரே ஒரு டீமன், ஒரே ஒரு அரக்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இடி அரக்கன் மட்டும்தான். பிகாஸ் நீங்கள் சுட்டி டிவியில் தான் வந்து மோஸ்ட்லி ஜாக்கி சான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இடி அரக்கனை பேஸ் பண்ண எபிசோட நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இடி அரக்கன் எப்படி வந்து அந்த நெதர்வேர்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்தார், அவர் வந்து எப்படி நம்ம ஜாக்கி சான் டீம் கூட சண்டை போட்டு கடைசியில் எப்படி மறுபடியும் அந்த கேட் வழியாக வந்து நெதர் வேர்ல்டுக்குள்ளே போனார் அப்படிங்கிறத பெருசாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி இங்கிலீஷில் வந்து எபிசோட் இருக்குது. எபிசோட இல்லைன்னு ஜஸ்ட் தமிழ் டப்பிங்கில் மட்டும் இந்த எபிசோட் கிடையாது. ஸோ இந்த இடி அரக்கனை வந்து நம்ம இது வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலே தவிர மற்றபடி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பேஸ் பண்ண எபிசோட் இருக்கு. ஸோ அதில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த கேரக்டர் எதுவுமே பண்ணல. அதாவது இடிமின்னலை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சானோட டீமுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பாரு. சொல்ல போனால் நம்ம டிராகோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து இடி அரக்கனோட சக்தி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பீயிங்காக நான் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி சான் டீமாக இருக்கட்டும், அதில் பார்த்துட்டிங்கன்னா செக்ஷன் 13லேருந்து வரக்கூடிய பவர்ஃபுல்லான டீமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இடிமின்னல் பவரை யூஸ் பண்ணி தான் பயங்கரமாக டேமேஜ் கொடுத்து துரத்தி விட்டுருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பவருங்கிறது நம்ம இடி அரக்கன் கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அவர் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதில்லை.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் வெதரையும் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவரால் பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சில க்ளவுட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேகம். ஸோ அதெல்லாம் உருவாக்கி அதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா எனிமையாக கன்ஃபியூஸ் பண்ணவும் முடியும். ஸோ வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வெதரை கண்ட்ரோல் பண்ணுறது, இடிமின்னலை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இம்மார்ட்டல். இவரை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் ஃபைட் பண்ணி வின் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலுமே இவரை கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் சார்சரர்ஸ் எல்லாருமே வந்து நெதர் வேர்ல்டு அப்படின்ற உலகத்துக்குள்ளே அடைச்சிருப்பாங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு காட்லிக் பீயிங்காகவும் பார்த்துட்டிங்கன்னா ஜாக்கி சான் சீரீஸில் இருப்பார். ஸோ இந்த கேரக்டரோட ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செக்ஷன் 30லேருந்து வரக்கூடிய பவர்ஃபுல்லான டீமையே அவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹன்கிள் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மேஜிக் பவருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கி சானையும் பார்த்தீங்கன்னா பயங்கர பாடுபடுத்தியிருப்பாரு. ஸோ ஆன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் இது வரைக்கும் வந்திருக்கிற அந்த டீமன் சார்ஜரஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடி அரக்கன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சார்ஜரர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டரை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. உங்களோட ஆடியன்ஸை வந்து தனியாக வீடியோவை மேக் பண்ணுறேன். அதில் வந்து இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டருக்கும் ஃபைட் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலை வந்து நம்ம ஃபீட்பேக்கும் நம்ம இடி அரக்கனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இடி அரக்கனோட ஸ்ட்ரென்த் லெவலும் ஸ்பீடும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் 2 பேராலையுமே தங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி பறக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே பறந்துக்கிட்டு இடத்துல பார்த்திங்கன்னா தங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இடி அரக்கன் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபீட்பேக்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம இடி அரக்கன் வந்து போக்காங் அப்படின்ற மலை அரைக்கிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள இணையான ஸ்ட்ரென்த்தோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான பீயிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடி அரக்கன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் லெவலு. ஸோ பவர் லெவலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம டிச்சாங்ஸு, அதாவது நம்ம இடி அரக்கனோட பவர் லெவல் அப்படிங்கிறது பேசிக் ஃபார்மில் இருக்கிற நம்ம ஃபீட்பேக்கை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பிகாஸ் அவர் வந்து ஒரு டீமன் சார்ஜரர், அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பூமியுமே பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தவங்க தான் இந்த 8 டீமன் சார்ஜரர்ஸ். ஸோ அவங்கள ஒருத்தராக இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பவர்ஸ் இருந்துச்சு. இவரை தோக்கடிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் இருந்த சார்ஜரர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் நம்ம ஃபீட்பேக்கை விட இந்த ஒரு டிச்சாங்ஸுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபீட்பேக் மேலே இடி அரக்கன் யூஸ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறுவார். அதாவது நம்மளுடைய இடி அரக்கன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிவர்சல் லெவலுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் கூட கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு பிளானட்டரி லெவலில் இருக்கிற கேரக்டர் தான். ஸோ பிளானட்டரி லெவலில் தன்னோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக்கை வந்து இவர் பயங்கரமாக டஃப் கொடுக்க முடியும். ஸோ இவரோட பவர் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கை விட அதிகம். ஆனால் அந்த பவரை நம்ம ஃபீட்பேக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்டிப்பாக நம்ம இடி அரக்கனோட ஒரு முட்டாள்தனமான மூவாக இருக்கும். பிகாஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபீட்பேக் பவரை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, அப்சர்வ் பண்ணுறாரோ, அப்போ பார்த்திங்கன்னா அவர் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவார். ஏன்னா ஒரு யூனிவர்ஸ் அழிக்கிற பாமையே அவர் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இடி அரக்கனோட பவருங்கிறது அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபீட்பேக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. ஸோ எந்த அளவுக்கு பவர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஃபீட்பேக் பவர்ஃபுல்லாக மாறி அதை வச்சு இடி அரக்கனை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் டிஃபீட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக வந்து அவர் கொல்லவோ இல்லைனா மறுபடியும் நெதர் வேர்ல்டுக்குள்ளே அடைக்கிறதோ கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து மேஜிக் பவர்ஸ் தேவை. ஸோ மேபி நம்ம ஃபீட்பேக்கும் நம்மளுடைய இடி அரக்கனுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா அதில் ஜெயிக்கிறது நம்ம ஃபீட்பேக்காக தான் இருப்பார். ஏன்னா நம்ம ஃபீட்பேக்கோட பவருங்கிறது எனிமியோட பவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா இடி அரக்கன் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபீட்பேக் கிட்ட தோற்று போயிடுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபீட்பேக்காக தான் இருப்பார். பிகாஸ் ஃபீட்பேக் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இடி அரக்கனுக்கும் நம்மளுடைய ஃபீட்பேக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும்தான் பார்த்துருக்கோம். மற்றபடி அவரை கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணி நெதர் வேர்ல்டுக்குள்ளே அனுப்புறதோ இல்லைனா அவரை வந்து கொல்றதோ பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்பேக்கால் செய்ய முடியாத விஷயம். அது நம்ம லிஸ்ட்டுக்கும் தேவையில்லாத விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் லெவல்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.